அதாவது பாத்து நான் நண்பர்களே, அவங்களுக்கு வந்தா ரத்தமா, இன்னொரு ஆளுக்கு வந்தா தக்காளி சட்னியா, இது எங்கிட்ட போய் சொல்ல நான் தெரியல. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும்ப்பா, நேத்துக்கான எபிசோட்ல 2 பேரை பார்த்திருப்பீங்க. நம்ம மஞ்சரி ஒண்ணு, நம்ம சாச்சனா ஒண்ணு, 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ரொம்ப விஷம் மாதிரி இருக்காங்க. முக்கியமா மஞ்சரியை சொல்லி அவன் சரியான விஷம் ப்ரோ, சரியான விஷம். இவங்களுக்குமே நான் ஆனந்திக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன்ல, ஒரு ஈகோ இருக்கு. அதே ஈகோ ஆனந்தியை விட ஒரு படி அதிகமா இருக்க மாதிரி நேத்துக்கான எபிசோட நான் நோட் பண்ணேன். ஆண்கள்ல யாருமே எதுவுமே பண்ணிடக்கூடாது, ஆண்களை யாருமே எதுவுமே பேசிடக்கூடாது, உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அது நேத்துக்கான எபிசோட்ல உண்மை முகம் உடஞ்சு வெளியே வந்துட்டு. ஓகேவா, முக்கியமா நம்ம சாச்சனை பத்தியும் பேசி ஆகணும். நேத்துக்கான எபிசோட் முடிஞ்ச அப்புறம் நேத்துக்கான நைட்டு பார்த்தேன்னா உட்காந்து புலம்பிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாம் என்ன கலாய்ச்சி ஒரு கேம் ஆடுவீங்களா, கலாய்ச்சி ஒரு பர்சனை டவுன் பண்ணி இது பண்றலாம் ஒரு கேமா, அதெல்லாம் ஒரு ஃபேரே கிடையாது, நீங்க ரொம்ப மோசமா பண்றீங்க, ஆப்போசிட்ல இருக்க ஆளுக்கு வந்து ஹர்ட் ஆகும் கூட தெரியாம இது பண்றீங்களா, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி பயங்கரமா உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு மொத்தமா பாத்துறலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சாச்சனா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அப்ப நேத்து சாச்சனா வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே அவங்க சண்டை போட ஆரம்பிச்சதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாம் கலாய்க்கிறீங்க, நான் தெரியாம தூங்கிட்டேன், தூங்குனக்கெல்லாம் என்ன போட்டு கலாய்ச்சிட்றீங்க, உங்களுக்கு இதே இல்லையா, சி இப்படி ஒரு கேம் ஆடணுமான்னு சொல்லி பயங்கரமா டெவலப் பண்ணி பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து நைட் ஒரு 1:30 இருக்கும், நம்ம ரஞ்சித்தை கூட்டு நிப்பாட்டி வச்சு ரஞ்சித் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் கலாய்ச்சி ஒரு கேம் ஆடுறாங்க, இதெல்லாம் ஒரு கேமா, ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ணி ஒருத்தருக்கான அந்த கேரக்டர் ஒருத்தருக்கான பர்சனாலிட்டி அடிச்சு அவங்க பர்சனல் அட்டாக் பண்ற ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப சீப்பான கேம் ஆடுறாங்க, ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி பயங்கரமா சொல்றாங்க. இந்த இடத்துல நான் சாச்சனா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இவ்வளவு வக்கனையா பேசுறீங்களாமா, உங்களுக்கு இந்த வாய் இல்லைன்னா டாக் இருக்குல்ல, டாக் அது தூக்கிட்டு போயிடும் சரியா? ஏன்னா நீங்க தான் போன வாரம் நினைக்கிறேன், போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா ரூல் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இங்க இருந்து கோடு தாண்டி போய் அங்க ஆண்கள் உட்கார்ந்து நம்ம சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சௌந்தர்யாக்கான வாய்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல 2-3 பாயிண்ட் சொல்றதுக்காண்டி போய் அங்க சௌந்தர்யா பத்தி பாயிண்ட் சொல்லி சௌந்தர்யா மாதிரி நீங்களும் நடிச்சு காமிச்சு அப்படியே ஒன்னு கைத்தட்டி சிரிச்சிங்க தெரியுமா? அப்ப எங்க போச்சு இந்த புண்ணாக்கு? அப்ப எங்கம்மா போச்சு இந்த புண்ணாக்கு? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சா சௌந்தர்யா ஹர்ட் ஆகாதா? இல்ல இந்த மாதிரி நீங்க அவங்க வாய்ஸ் வச்சு அவங்களுக்கான பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கான பர்சனாலிட்டி எல்லாம் வச்சு நீங்க கிண்டல் பண்ணி சிரிச்சது சௌந்தர்யாக்கு தெரிஞ்ச ஹர்ட் ஆகாதா? இல்ல கேமரா இருக்கு வெளியே அவங்க மக்கள் வெளியே பாக்குற மக்கள் வெளியே அவங்களுக்கான பேரண்ட்ஸ் பார்த்தா ஹர்ட் ஆகாதா? இப்போ உங்களுக்கு லைட்டா ஜெஃப்ரி கலாய்ச்சிட்டான், நீங்க அப்படியே இந்த அரியணையில உட்காந்து இப்படி சாஞ்சு தூங்கிட்டீங்க, அதை பார்த்து கலாய்ச்சோன்னா இதுவா? அது கலாய்க்கக்கூடிய விஷயம் தானே, அது கலாய்க்கக்கூடிய விஷயம் தானே. ஒரு ராணியா இருக்க நீ, ஒரு மக்கு ராணி, நீ நல்லா சோத்து முட்டை மாதிரி சாப்பிட்டுட்டு உட்காந்து கொட்டாய் விட்டு தூங்கினா ஆப்போசிட்ல நாடுல இருக்க கலாய்க்க தான் செய்வான். அவன் ஆப்பனண்டி, அவன் உன்னை எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பார்த்து பண்ணதான் செய்வான். அதை தாங்கிக்க முடியாம உட்காந்து நேத்து நைட் ஒப்பாரி ப்ரோ, இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க ப்ரோ. ப்ரோ இவங்க வந்து நியாயப்படுத்துறாங்க ப்ரோ. இது வந்து அவங்கள வந்து கலாய்க்க கூடாதான், அவங்கள கலாய்ச்சது ரொம்ப தப்பா. அப்படி கலாய்ச்சி ஒரு கேம் ஆடுறாங்களா, அது வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்களா, அவங்க கேரக்டரை இழிவுபடுத்துற மாதிரி பண்றாங்களாம். ஓ இது எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ. இவங்க எத்தனை பேரை கிண்டல் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் அப்படியே பின்னாடி உட்காந்து சிரிச்சு அவ இப்படி பண்றா அப்படி பண்ற எவ்வளவு பண்ணிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல நீங்க பண்ண தப்ப குத்தி காமிச்சு ஒருத்தன் பண்ண தப்பா இத கிண்டல் பண்றான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை நேத்து 100 தோப்புக்கரணை போட வச்சாங்க. அந்த 100 தோப்புக்கரணை போட வச்சுட்டு நேற்று நைட்டுக்கு வந்து நியாயப்படுத்துறாங்க. எப்படின்னா ரஞ்சித்ல சொல்றாங்க ஜெஃப்ரிக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சு போலாம், ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுன்னா 100 தாண்டி போயிட்டு ஆக்சுவலா அவன் 100 போட்டப்பறம் சொல்றான் இல்ல நீங்க 80 தான் போட்டுறீங்க 70 தான் போட்டுறீங்கன்னு சொல்லி போட வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அது பயங்கரமான பிசிக்கல் டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டாங்க. 100 தோப்புக்கரணையெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி டக்குன்னு போட முடியாது. ரொம்ப பிசிக்கலி ஒரு ஆக்டிவா இருக்கிற ஒரு பர்சன் மட்டும் தான் டக்குன்னு உட்காந்து போட முடியும். அப்படியே போட்டா கூட அவனுக்கு கண்டிப்பா தொடையில இருந்து கால் வரத்துக்கு எல்லாமே பிடிக்க தான் செய்யும். ஓகேவா, டக்குன்னு சும்மா நினைச்சுக்கு இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாலி அங்கேயும் சுத்திட்டு டக்குன்னு போட சொன்னா அவனுக்கு மசில் எல்லாம் டைட் ஆகி போயிருக்கும். டப்புன்னு போட சொல்லும்போது வலிக்கும், பயங்கரமா வலிக்கும், எரித்தனமா வலிக்கும். அப்போ நேத்து போட்டுட்டு அவனுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சு. அவன் தைலம் எல்லாம் போட்டு நேத்து சாச்சனா கத்திட்டு இருக்கும்போது அவன் கத்திட்டு உள்ள போயிருப்பான். அப்போ நேத்து நைட்டு உள்ள தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும் இங்க இருந்து மெனக்கிட்டு எழுப்பி அவனுக்கு வலிக்க ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம்ல, 100 ஒன்னால போட முடியாதுன்னா சொல்லிக்கலாம்ல, ஏன் இப்படி போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, சும்மா பண்ணாத ஜெஃப்ரி அப்படின்னு மாதிரி ஜெஃப்ரிட்ட உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. யார் பக்கத்துல ரஞ்சித் இருக்காங்களா, ரஞ்சித் கிட்ட நியாயப்படுத்தணுமா. அப்ப ஜெஃப்ரி கடுப்பாயிட்டு நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசணும்னு சொல்லி படுத்துட்டான். இல்ல இவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, சார் அவங்க போட முடியாதுன்னா சொல்லிருக்கலாம்ல சார், இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் போடுவேன், அடுத்த முத்துக்குமாரன் எங்க 2 பேரால கண்டிப்பா போட முடியும் சார், நீங்கெல்லாம் ஒரு 10 போடுவீங்கன்னு நினைக்கிறேன், என்னால கண்டிப்பா 100 போட முடியும் சார், 100 போட்டா என்ன ஒரு 2 நாள் கழிச்சு லைட்டா கால் வலிக்கும் சார், அது எனக்கு தெரியும் சார், என்ன போட சொன்னா போட்டுருவேன் சார். அதே இதுல தான் அவனு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கான்ல சார், என்ன மாதிரி அவனு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கான், அதனால கொடுத்தேன். நீ என்னமா ஸ்போர்ட்ஸ்ல இருக்க, வாய் பேசுற ஸ்போர்ட்ஸ் அப்படியே தான் ஒலிம்பிக்ல இல்ல நேஷனல் லெவலில் அப்படி இருக்கா, வாய் பேசுறது டோனை வச்சு கத்துறது இந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை எனக்கு புரியல, என்ன ஸ்போர்ட்ஸ் நீ கிழிச்சு நட்டிங்கன்னு எனக்கு புரியல. நீ போன முக்கால்வாசி டாஸ்க்கு தோத்துட்டு தான் வந்திருக்க. இந்த பேட்டை பிடிச்சி தட்டுற டாஸ்க்கு இந்த கை நடுக்க வந்த கோழி மாதிரி நடிக்கிட்டு இருந்த, நீ எல்லாமே பண்ணிட்டு நீ ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸை கிழிச்ச?
இந்த வீட்டுக்குள்ள நீ என்ன ஸ்போர்ட்ஸை கிழிச்ச? ஒரே ஒரு இந்த பிசிக்கல் டாஸ்க், அந்த கயிறுக்கு டாஸ்க்ல தெரியாம அனுப்புனல அப்படியே டஃப் கொடுக்குற மாதிரி இழுத்துட்டாங்களாம்ப்பா. பெண்கள் எல்லாம் சேர்ந்து நீ பயங்கரமா டஃப் கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. அதை பிடிச்சி வச்சுட்டு இந்த பொண்ணு அதுக்கு அதுவே டெவலப் பண்ணிக்கிட்டு நான் ஸ்போர்ட்ஸ்ல கிழிச்சிருவேன். இதுல இவங்க சொல்றது நான் போட்டுருவேனா? நீ அடுத்த வாட்டி இந்த மாதிரி யாருக்கா கொடுக்கும் போது நீ ஃபர்ஸ்ட் ஒரு 101 தடவை போட்டு காமிச்சிட்டு அடுத்த கூடு, சரியா? அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் அறுத்து கழிச்சிரும், என்ன 2 நாள் கழிச்சு கால் வலிக்கும், அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏமா நீ தயவுசெய்து இந்த வாய் பேச்சு நிப்பாட்டுமா. வாய் இல்லைன்னா அந்த சொன்ன மாதிரி டாக் இருக்குல்ல, டாக் ஒவ்வொங்கலாம் அது தூக்கிட்டு போயிடும், சத்தியமா தூக்கிட்டு போயிடும். நான் மாதிரி இது. அப்புறம் நேற்று நைட்டு விஜய் விஷால் அருண் 2 பேரையும் கூட்டு அவங்ககிட்ட நியாயப்படுத்துறான். நீங்க வந்து என்ன கலாய்ச்சி எவ்வளவு தப்பு தெரியுமா, எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிடுச்சு தெரியுமா, நீங்க 2 பேரும் அப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்க பண்றது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா, ஏன் இப்படி பண்றீங்க, ரொம்ப தப்பு, இப்படிலாம் ஒரு கேம் ஆடாதீங்க, ஒருத்தருக்கான பர்சன் அப்படி அட்டாக் பண்ணி பேசக்கூடாது, நான் தெரியாம தூங்கிட்டேன், நான் அரியணையில உட்காந்துருக்கேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, ஆமா ஏன்னா நீங்க இப்படி பண்ணலாம், என்ன இப்படி நீங்க கலாய்க்கலாம்னு சொல்லி கேட்கறாங்க. திரும்பி என்ன கேட்கறேன், அப்ப சௌந்தர்யா என்ன தக்காளி தொக்கா, ஒன்ன கலாய்ச்சா மட்டும் மூக்கு மேல விருன்னு வருதுல, அப்ப சௌந்தர்யா அப்ப ரியா ரியாலாம் இப்படி தொட்டு கும்பிட்டாங்களா, நீங்க இப்படி கை காமிச்சு கலாய்ச்சியம்மா உட்காந்து, அப்ப அது எனக்கு புரியல ப்ரோ. இந்த பொண்ணு ஆக்சுவலா பயங்கரமா சீன் போடுது. தயவுசெய்து இந்த வாரம் தூக்கி வெளியே போட்டுருங்க. இல்ல இருக்கிறதுலே எல்லா சீசனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சீசன் இருக்கிறதுல அவமானப்பட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமா இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு மோசம். 2வது நம்ம மஞ்சரி கிட்ட வரும், பெரிய கேப்டன் இவங்க. அம்மா நான் கூட முந்தானத்து ஒரு சண்டை வந்துச்சு, ராணுவ இந்த வீட்டை விட்டு அங்கே கூச்சு போகும்போது நான் சப்போர்ட் பண்ணேன் பயங்கரமா. கேப்டன் அவங்க வேலையை பார்க்குறாங்க, பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க ரூல் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு, அதனால கேப்டன் அவங்க வேலையை பார்க்குறாங்க. பார்த்தா கேப்டன் பதவியை வச்சு சில்றத்தனமான வேலையை பார்க்குறாங்க. இப்போ நேற்றுக்கான எபிசோட 2-3 விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு. கேர்ள்ஸ் டீம் வந்து ஆண்கள் அணிக்குள்ள போக வேண்டியது மொத்தமா. அப்போ அவங்க அந்த இடத்துல ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, டாஸ்க்கை பண்ண முடியாது நிற்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. டக்குன்னு அந்த இடத்துல நான் கேப்டனா சொல்றேன், இந்த டாஸ்க் எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறேன். கேப்டனுக்கு அங்கே என்ன புண்ணாக்கு பவர்? ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுக்கறது அவனோட உரிமை. அந்த உரிமைக்கு உங்க கேப்டன் பவர் எங்க இருந்து வந்துச்சு? இதுல உங்க கேப்டன் வந்து ரொம்ப பயாஸ்டா இருக்க மாட்டாங்க, நடுநிலையா இருப்பாங்களா, அந்த இடத்துல கேப்டன் பவர் போயிட்டா. 2வது மார்க்கிங்ல வரும். நேத்து எவ்வளவு மார்க்கிங் பண்ணா தெரியுமா, ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு போட்டு அவ்வளவு மார்க்கிங். சரி அதை கூட விட்டுலாம். ரூல் பிரேக், ராணுவ குதிச்சு இங்க போனதுக்கு நீங்க தலையில நின்று கூச்சிங்கல, எப்படி நீ பண்ணலாம், நான் கேப்டன் இங்க இருக்கேன், ரூல் பிரேக் நீ எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் ஃபைட் பண்ணீங்களா, 2 மணி நேரம் ராணுவ போட்டு ட்ரிகர் பண்ணி ஃபைட் பண்ணீங்களா. அப்போ நேத்து நைட்டு சாச்சன் அவர்கள் இங்க இருந்து குதிச்சு அங்கிட்டு போயிட்டு அவ்வளோத்தையும் பறக்கிட்டு வராங்களா. அப்போ நீங்க எங்க ஆணி புடுங்க போனீங்க? பில்டிங்ல தான் ஆணி வந்து வெளியே நின்றுச்சா, புடுங்க போனீங்களா? இல்ல கேட்கிறேன் நண்பர்களே, இல்லை பில்டிங்கில் ஏன்னா 40 நாள் ஆயிட்டுல பில்டிங் லைட்டாக ஷேக் ஆயிருக்கும், ஏதோ ஆணி வந்து வெளியே வந்திருக்கும், புடுங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன்னு நான் அந்த இடத்துல நிற்கிறேன், நடுநிலையா நிற்கிறேன்னு சொல்லி வாய் பேசுறவங்க அப்படி நிற்கணும்ல. இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன், அருணா இருந்தால் சண்டைக்கு போயிருப்பான், சொந்த டீமாக இருந்தாலும் ஃபைட் பண்ணியிருப்பான், சொந்த டீமாக இருந்தாலும் கண்டிப்பாக கூட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான். ஆனால் இவங்க டாஸ்கே முடிஞ்ச பிறகு கூட, டாஸ்க் முடிஞ்சு பிக் பாஸ் போய் தூங்குன்னு சொன்ன பிறகு கூட அந்த பொண்ணு போய் எடுத்துட்டு வருது, அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து இழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. 2வது நேராக போயிட்டு அவன்கிட்ட பிறகு ராணுவ கிட்ட போயிட்டு அதை கூடுன்னு சொல்லி வாங்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து டாஸ்க் விதியெல்லாம் மீறின மாதிரி தெரியல. ஏன்னா உங்க பொருளை அவன் எடுத்து வச்சிருக்கான், அதை மெனக்கிட்டு அவன் மண்டைய கழுவு வாங்கிறீங்க, உங்க பொருளை கொடுத்துட்டு மாத்துறீங்கன்னா அப்போ அந்த கேப்டன்லாம் செத்து போச்சா? இல்ல கேப்டன் இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா கொண்டு சொல்றாங்க இந்த வீட்டுல ஆன் ஆஃப் கேம் ஆடுறாங்க, அது மஞ்சரி கொடுங்கப்பா முடிஞ்சா. ஏன்னா ஒரு கேம் ஆடுறாங்க, மேல் ஈகோ, ஆண்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா இதே பண்ண மாட்டேங்காங்க, அதே பெண்கள் நான் சிங்கி தட்டி தள்ளுறாங்க, ஆண்களுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது. நேத்து அந்த பொண்ணு கூச்சிருக்கு, அந்த பொண்ணு எதுவுமே செய்யல, பயங்கர சப்போர்ட். 2வது கேட்டாகணும், நேத்துக்கான எபிசோட்ல இந்த களிமண் வச்சு ஒன்று செஞ்சாங்கல்ல, அதுல பெண்கள் அணிக்கான பொம்மையை வந்து டப்புன்னு விலையை போட்டாச்சு, டப்புன்னு போட்டாச்சு. அங்கிட்டு ஒரு பொம்மை புண்ணாக்கும் சரி கிடையாது, அங்க ஒரு பொம்மையும் சரி கிடையாது, எல்லாம் பிஞ்சு இருக்கு, அதெல்லாம் விலைக்கு போட்டாச்சு. 2வது இங்க வந்தா ஆண்கள் அணி அவ்வளவு தங்கமா செஞ்சிருக்காங்க. ஆண்கள் அணியில ஒரே ஒரு பில்டிங் செஞ்சிருந்தா தெரியுமா, அந்த ஒரு பில்டிங் உங்க பெண்கள் அணி இந்த மொத்த பொம்மைக்கும் சமம், மொத்த பொம்மைக்கு சமம், அவ்வளவு நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க ஆண்கள் இல்லை அந்த ஒரு பில்டிங். ஆனா அந்த ஒரு பில்டிங் போட்ட மார்க் எவ்வளவு தெரியுமா, மதிப்பெண்கள் 350 எவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப பைத்தியக்காரலாம் இங்க இருக்கவங்களாம், அங்க உட்காந்து அவ்வளவு வேலையை பார்த்தாலும் பைத்தியக்காரனா. இவங்க கையில ஒரு பவர் கொடுத்தா பயங்கர பயஸ்டா பண்றாங்க ப்ரோ. முடிஞ்சா அடுத்த வாரம் இந்த மஞ்சரிலாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. இருக்கிறதுல ஆக மோசம் 1 நம்பர் மோசம் எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி தான். நான் ஆனந்தி தப்பா சொல்லிட்டேன், பரவாயில்லக்கா, உன்னோட மோசம்லாம் பார்க்கும்போது நீ ஏதோ பரவாயில்லன்னு தோணுது. இந்த வாரம் ஆண்கள் அணிக்குள்ள உட்காந்து ஏதோ ஆண்கள் அணிக்குள்ள சாட்டை பண்ணாம வாட்டுக்கு ஜாலியாக டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அளவு ரொம்ப பரவாயில்லன்னு தோணுது. ரொம்ப கேவலமா பண்றீங்க. இது எனக்கு தெரிஞ்சு சேதனை வந்து கேட்டாலும் கேட்பாரு, நீங்க எப்படி கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அப்படி கேட்கட்டு சாட்டர்டே சண்டேல சத்தியமா நாங்க திரும்பி கேட்போம், ஏங்க அப்ப சௌந்தர்யா கலாய்க்கும் போது எங்க உட்காந்துருந்தீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கேட்போம். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு எடுத்து